பாபா என்ன சொல்றாங்க? நீங்களாம் எங்க உட்காந்துருக்கிறீங்க? அவர் சொல்றாரு யூனிவர்சிட்டி பேரே வந்து வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி மாத்திரம் போதுமா? கூட பாபா சொல்றாரு ராயல் ஹாஸ்டல் வேற வேணும்ன்றாரு. பாபா சொல்றாரு இங்க வரும் பொழுது என்ன உணர்வுல இருக்கிறீங்க? பாபாவுடைய நினைவுல அமர்ந்திருக்கிறீங்க. பாபா சொல்றாரு இன்னைக்கு நிறைய வந்து புத்தி வந்து வேற வெளியில சுற்றுது. வேற வேற எண்ணங்கள் வருது. ஆத்மா தூய்மையா இருக்கும்போது சரீரமும் நமக்கு தூய்மையா இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறதுனால நீங்க என்ன ஆகுறீங்க? பாபா சொல்றாரு இந்த ராஜ்ய பதவியை நீங்க வந்து அடைகிறீங்க வருங்காலத்துல. சத்துவம் என்பது சத்துவ பிரதானமானது. உடல் தூய்மையா இருக்குதுன்னா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வந்து ஆத்மா தூய்மையா இருக்கு. இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும்போது இந்த தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கும். ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு புத்தி என்ன பண்ணுது? வீணானதுல சுத்திட்டு இருக்குது அப்படின்னு பாபா சொல்றேன். வாய்ஸ் கேட்கலாம். ओम शांति। तो याद की यात्रा में बैठे हुए हैं। बच्चों को ये फख्र है अभी श्रीमत पर अपना प्रस्थान स्थापन कर रहे हैं। हाँ, इतना उमंग खुशी वो वजह से जो कचरिया कचरिया बातें अंदर में रहती है ना, वो सब निकल जाना चाहिए। ये बहुत उल्लास में आना चाहिए। बाप को देख करके बहन के बाबा यहाँ प्रस्थान स्थापन करने आए हुए हैं। बच्चों को अभी दिन प्रतिदिन जितना जितना ये याद की यात्रा में अच्छे होते जाते हैं, इम्प्रूवमेंट होते जाते हैं, इतना इनके लिए आज स्कूल थे। अभी यहीं इस गवर्नमेंट में बाबा जो कहते हैं नहीं, रूहानी यूनिवर्सिटी चाहिए। देखो तुम्हारा नाम ही है वर्ल्ड स्पिरिचुअल यूनिवर्सिटी है, बराबर। यूनिवर्सिटी कहाँ है? बच्चे कहाँ पढ़े? यहाँ तो नहीं आकर के पढ़ सकते हैं, नहीं। यूनिवर्सिटियाँ स्थापन की जाती है, उसके साथ बड़ी रॉयल हॉस्टल चाहिए। देखो रॉयल ख्यालात बाबा कहते हैं, तुमको इतना रॉयल ख्यालात होना चाहिए। बाबा का तो सारा दिन और रात यही बच्चों को पढ़ाने को आते भी है पढ़ाने कि इसको पढ़ाई करके ऊंचे से ऊंचे इम्तिहान पास करावे, जिससे ये सारे विश्व का मालिक बनने वाले हैं। आत्मा, अभी ख्याल करो कि आत्मा तुम्हारी क्या थी असल में? बरोबर गोल्डन एज जैसे तो प्रधान, और शरीर भी तुम्हारा कितना सत्व प्रधान थे। तो आत्मा शुद्ध थी तो कितना शुद्ध भी शरीर का फर्स्ट क्लास। राजाई भी कितनी ऊंची थी, थोड़ा ख्याल करो। तुम्हारा हद में ख्याल या तो संसारिक बातों में ख्याल बहुत व्यस्त होते हैं। तो तुम्हारा तो सारा दिन स्टूडेंट हो नहीं, तो सारा दिन यही रॉयल्टी बढ़ती जानी चाहिए। कचरा ख्याल दिल के अंदर नहीं होने चाहिए। ஸோ பாபா சொல்ற ஸ்ரீமத் பிரகாரம் நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தம் இல்லையா? அப்படின்னா சத்தியுகத்தை வந்து நம்ம வந்து ஸ்தாபனை பண்றோம் அப்படின்றது ஆரம்பத்துல சொல்றேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ராயலான தாட்ஸ் வரணுமாமா. உலகாயுத விஷயங்கள் தானாக என்னாகும்? பாபா இரவு பகலாக நமக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா வருங்காலத்தில் நீங்கள் இந்த நிலையை தான் அது யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாரு. யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு போதை வேணும். ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ண போகிறோம், நல்ல பெரிய பாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு.
பரிஸ்தான் இல்லையா, கோல்டன் ஏஜ் வந்து ஸ்தாபனம் பண்ண போறோன்ற அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பக்கூர்னா இந்த போதை, நான் யாரு அப்படின்ற இந்த போதை இருக்கும். ஓம் சாந்தி.